உதவி மகன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இப்ப 90 நாள்ல 1,00,000 ஏக்கருக்கு வருமானம் ஈட்ட முடியுமா? முடியுங்க. அதுக்கான வழிதாங்க இந்த பதிவுல பார்க்க போறோம். அப்படி என்னங்க பயிர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 90 நாள்ல நம்ம 1,00,000 வருமானம் ஈட்டுறதுக்கு நம்ம செய்யக்கூடிய பயிர் பார்த்தோன்னா காராமணி தாங்க. குறைந்த செலவுல நம்ம 1,00,000 ஏக்கருக்கு எடுக்கலாங்க. அதுவும் நம்ம ஃபீல்டு பாருங்க, நாங்க இயற்கையில தான் நாங்க இதை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது அடி உரமா நாங்க போடும்போது கனஜீவாமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெடி பண்ணிட்டு நாங்க போட்டோங்க. அதுக்கடுத்து விதை விதைச்சோம். விதை விதைச்சு ஒரு 15 நாள் கழிச்சு நாங்க என்ன செஞ்சோம், மீன் அமிலம் கொஞ்சம் தெளிச்சுங்க. மீன் அமிலம் தெளிச்சு ஒரு 10 நாள் கழிச்சு என்ன செய்யணும்னா வேப்பெண்ணெய் கரைசல் அடிக்கணுங்க. இதுக்கு என்ன கான்செப்ட்னா, ஒன்று வளர்ச்சி ஊக்கி கொடுக்கும்போது அடுத்தது பூச்சி விரட்டி ஒன்று பண்ணுங்க. 30 நாள்ல பார்த்தோன்னா இந்த காராமணி செடி பூ பூக்குங்க. இந்த தருணத்துல நம்ம அதிக பூக்கள் வைப்பதற்காக தேமோர் கரைசல் என்ற ஒரு கரைசலை நம்ம அடிக்கிறோங்க. அது அடிக்கும் போது நிறைய பூக்கள் வைக்கும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா காய்களும் அதிகமா பிடிக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஒரு 60 நாள்ல மறுபடியும் நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, வண்டுகள் அந்த காராமணியை தாக்குங்க. அதுக்காக நம்ம கற்பூர கரைசல் என்ற ஒரு கரைசலை நம்ம ரெடி பண்ணி அடிக்கிறோம். கரெக்டா 90 நாள்ல இந்த பயிர் விளைஞ்சிடுங்க. கரெக்டா ஏக்கருக்கு பார்த்தோன்னா 10 மூட்டை விளையுங்க. இது எப்போ விதைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம் 15ஆம் தேதியில இருந்து விதைக்கணுங்க. அப்பதான் நம்ம 15ஆம் தேதி நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வச்சாதான் 90 நாள் அறுவடை செய்ய முடியும். 90 நாள் அறுவடை செஞ்சு நம்ம ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு எடுத்துட்டு போனா விலை அதிகமா போகுங்க. அது போலதாங்க நாங்களும் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி போட்டோம். இப்ப ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 10 மூட்டை விலைங்க. இது ஒரு மூட்டை பார்த்தீங்கன்னா 100 கிலோ கொண்டது. ஒரு மூட்டை பார்த்தீங்கன்னா 11,000 அளவுக்கு போகுங்க. ஏக்கருக்கு 10 மூட்டை கணக்குங்க. அப்போ 1,30,000 வருமானம் நமக்கு வருங்க. அதுல 30,000 செலவு போனா கூட நமக்கு 1,00,000 ரூபாய் நமக்கு வருமானம் நிக்குங்க. இதுக்கு செலவுன்னு பார்த்தோன்னா ஏர் ஓட்டு செலவு, அது மட்டும் இல்லாம ஒரு களை வெட்டணும், அது மட்டும் தாங்க நமக்கு செலவு. அப்புறம் நம்ம அதை பிடிக்கும் போது ஆளை வச்சு அறுக்கணும். அறுத்து அதை காய வச்சுட்டு மிஷின்ல கொடுத்து அதை அடிக்கணும். இதுதாங்க நமக்கு செலவு பார்த்தோன்னா ஒரு 20,000 ஆகுங்க. ஆனா நமக்கு வருமானம் பார்த்தோன்னா 1,00,000 ரூபாய் தாராளமா ஒரு ஏக்கருக்கு நிக்குங்க. நீங்களும் இந்த 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா நீங்க மறக்காம அடுத்த வரும் கொண்டு இந்த காராமணி பயிரை சாகுபடி செய்யுங்க. அதுவும் இயற்கை முறையில சாகுபடி செய்யுங்க. நன்றிங்க.